தோப்பு பக்தி பாடல்களின் சங்கமம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் நல்லி சில்க்ஸ் சென்னை. இணைந்து வழங்குபவர்கள் வெற்றிரியல். வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரனுடன் புனிதராஜ். வணக்கம். விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கு சம்பள உயர்வையும் மேலும் பல சலுகைகளையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அறிவித்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள், நில அளவை அலுவலர்கள் சங்கம் சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. அரசின் முயற்சிகளால் மட்டுமே புதிய இந்தியாவை படைக்க முடியாது, நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் அதற்கு பங்காற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மாற்றத்தின் தூதுவர்கள் என்ற தலைப்பில் புதுடில்லியில் நிதி ஆயோக் ஏற்பாடு செய்திருந்த இளம் தொழில் முனைவோர் கூட்டத்தில் பிரதமர் இன்று உரையாற்றினார். அடுத்த 5 ஆண்டுகளில் புதிய இந்தியாவை படைக்க எத்தகைய பணிகளை மேற்கொள்ளலாம் என்பதை நிகழ்ச்சிக்கு வந்துள்ள தலைமை நிர்வாக அலுவலர்கள் தங்கள் குழுக்களுடன் கலந்து முடிவெடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் வீட்டு வரி, தண்ணீர் வரியை உயர்த்தியிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து பிஜேபி சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது. கம்பன் கலையரங்கிலிருந்து பிஜேபி தலைவர் சாமிநாதன் தலைமையில் புறப்பட்ட பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தலைமை தபால் நிலையம் சென்றடைந்தது. அங்கு காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து பேரணியில் கலந்து கொண்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். மேகதாது அணைக்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கி இருப்பது தமிழ்நாட்டின் நலனை தாரை பார்க்கும் செயல் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேகதாது பகுதியில் அணை கட்டப்பட்டால்தான் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்க முடியும் என்று கர்நாடக அரசு கூறியிருப்பதை ஏற்றுக்கொண்டு காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி தண்ணீர் தருவதாக இருந்தால் அணை கட்டிக்கொள்வதில் தடை இல்லை என்று தமிழக அரசின் வழக்கறிஞர் கூறியிருப்பது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருக்கிறார். 1970களில் கர்நாடக அரசு காவிரி துணை ஆறுகளின் குறுக்கே 4 அணைகளை கட்டிய போது அப்போது ஆட்சியில் இருந்த திமுக அரசு நிபந்தனைகளுடன் அனுமதி கொடுத்தும் அணைகள் நிரம்பினால் மட்டுமே தண்ணீர் திறந்து விடுவதை கர்நாடகம் வழக்கமாக கொண்டுள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ள ராமதாஸ், மேகதாது அணையை கட்டினாலும் அதே நிலைதான் ஏற்படும் என்று கவலை தெரிவித்துள்ளார். தற்போது 104 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கர்நாடக அணைகளின் இருப்பு மேகதாது அணை கட்டப்பட்டால் 171 டிஎம்சியாக அதிகரிக்கும் என்றும் அப்படி அதிகரித்தாலும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட கர்நாடகம் வழங்காது என்றும் அவர் கூறியிருக்கிறார். நீதிமன்றம் கூறுவது போல 3வது அமைப்பிடம் அணையின் பராமரிப்பு விடப்பட்டாலும் கர்நாடக விவசாயிகள் போராட்டம் நடத்தி தண்ணீரை தடுத்துவிடக்கூடும் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதே கருத்தை தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தற்போது கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலை கூட மேகதாது அணை கட்டப்பட்டால் நின்று போகும் என்று கூறியிருக்கிறார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மீறி செயல்படும் கர்நாடக அரசு குடிநீர் என்ற போர்வையில் ஏரி, குளங்களை வெட்டி 48 டிஎம்சி தண்ணீரை தேக்கி பாசனத்திற்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது என்றும் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நுகர்வோர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க ஜிஎஸ்டி வரியை பெருமளவு குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நுகர்வோர் பொருட்களான ஜவுளி, பட்டாசு, பின்னலாடை, அரவை எந்திரம், குடிநீர் கேன்கள், உணவு வகைகள், மீன்பிடித்தல் என பலதரப்பட்ட தொழில்கள் ஜிஎஸ்டி வரியால் பாதிக்கப்பட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டியுள்ளார். பாகிஸ்தான் ஆதரவுடன் இயங்கும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. பாகிஸ்தானை தளமாக கொண்டு செயல்படும் இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் தலைவர் சையத் சலாஹுதீனை சர்வதேச பயங்கரவாதிகளின் பட்டியலில் இணைத்து அமெரிக்கா அறிவித்த 2 மாதங்களில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பை அடுத்து ஹிஸ்புல் முஜாஹிதீனை அம்பலப்படுத்தி தனிமைப்படுத்துவதற்கான பல தடைகளையும் அமெரிக்க வெளியுறவுத்துறை விதித்துள்ளது. பயங்கரவாத தாக்குதலுக்கு தேவையான சாதனங்களை இந்த அமைப்பு பெற முடியாதபடி தடை விதிக்கப்பட்டுள்ளது. சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சானியா மிர்சா, சீனாவின் சுவாய் பெங் இணை காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இந்த இணை ஜூலியா ஜார்ஜஸ், வோல்கா சவுச்சக் என்ற ஜெர்மன் உக்ரைன் இணையை 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் தோற்கடித்து காலிறுதிக்கு முன்னேறியது. இன்று காலிறுதிப் போட்டி நடைபெறுகிறது.
தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருவதாக தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை கிண்டியில் அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக கூறிய அவர், சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யும் என்று கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைப்பு. ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் தோட்ட இல்லம் அரசு நினைவிடமாக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணி வரவேற்பு. இரு அணிகளும் இணைய வாய்ப்பு. நீட் தொடர்பான வழக்கில் தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு இடைக்கால தடை. உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதில் பிரச்சனை இல்லை என்றால் கர்நாடகா புதிய அணை கட்டலாம். உச்சநீதிமன்றம் கருத்து. புதிய இந்தியாவை படைக்க ஒவ்வொரு குடிமகனும் பங்காற்ற வேண்டும். இளம் தொழில் முனைவோருடனான கலந்துரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். சுரங்க நிறுவனங்கள் தொழிலாளர் நலன்களை பேணுவதற்கான கொள்கையை வகுத்து செயல்பட வேண்டும். சுரங்க பாதுகாப்பு தேசிய விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அறிவுறுத்தல். பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் கனமழை தொடர்வதால் வெள்ள நிலைமை தீவிரம். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் ஆய்வு. பாகிஸ்தான் ஆதரவுடன் இயங்கும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவிப்பு. சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ், சானியா மிர்சா பெண் இணை காலிறுதிக்கு முன்னேற்றம்.